ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயில் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆயில் வந்து பெர் பர்சன் வந்து பெர் மந்த்துக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/2 லிட்டர் வரை எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 லிட்டர்ஸ் வந்து எனஃப். இப்போல்லாம் என்னென்னா ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல்காக நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக வந்து எக்ஸஸாக எடுத்து யூஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அவ்வளோ மட்டும் வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏன் வந்து ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின்னும் கூட அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் முகத்தில் வந்து ஆக்னீஸ் வர்றது, பருக்கள் வர்றது, பரு வர்றதுக்கான ரீசனும் வந்து எக்ஸஸாக ஆயில் வந்து நம்மளுக்கு உள்ளே போகிறது தான். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து என்னென்னா 1/2 லிட்டர் இதெல்லாம் சொல்லலையா, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து கொஞ்ச நாளே வந்து இமீடியட் இம்பேக்ட் இருக்கவே இருக்காதுங்க. ஒரு ஏஜுக்கு மேலே போகும்போது தான் வந்து அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியவும் ஆரம்பிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஒபிசிட்டிக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான அளவு ஆயில் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம வெளியிலையும் வரலாம். அட் த சேம் டைம் நம்மளோட லைஃப்பையும் வந்து என்ன அப்படின்னா ஹெல்த்தியாக ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ.